ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம வாழ்க்கையில் ஒரு சிலரை கொஞ்சம் தள்ளி தான் வைக்கணுங்க. என்னென்னா, நம்மளுக்கு கெட்டது நினைக்கிற யாராக இருந்தாலும் அவங்கள நம்ம வாழ்க்கையிலேருந்து ஒரு ஸ்டெப்பு பின்னாடி தள்ளி வைக்கிறதுல தப்பே இல்லைங்க. இந்த பயிர் விளையுதுன்னா அந்த பயிர் நல்லா விளையிறதுக்காண்டி அதில் முளைச்சிருக்கிற களையை பிடுங்குறோம் இல்லையா, அது மாதிரி களை மாதிரி பிடுங்கி தூக்கி போட்டுறணும். அவங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கூடவே இருப்பாங்க. யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க மாமியாராக இருந்தாலும் பரவாயில்ல, மாமனாராக இருந்தாலும் பரவாயில்ல, நாத்தனாராக இருந்தாலும் பரவாயில்ல, யாராக இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். தூக்கி தூக்கி எரிஞ்சிட்டிங்கன்னா லைஃப்பில் நல்லா வாழலாம். அவங்க கூட போய் மன்றாடி பிடிச்சிக்கிட்டு அவங்க கூடயே போய்கிட்டு இருந்துன்னு நம்ம லைஃப் ஒரு கேள்விக்குறியாகவே மாறிடும் ஃப்யூச்சரில். எப்போ நம்ம தூக்கி எறிகிறோமோ அதுக்கப்புறம் தான் நம்மளால் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வாழ்க்கையில் முன்னேறவே முடியும். அது மாதிரி ஒரு சிலர் நம்ம வேண்டான்னு சொல்லி வாட்ஸ்அப்லேயே பிளாக் பண்ணியிருப்போம். பிளாக் பண்ணவங்க வேறு நம்பர்லேருந்து நமக்கு மெசேஜ் அனுப்பி நம்ம கூட சண்டை இழுப்பாங்க. அதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு எவ்வளோ ஒரு வயிற்றுச்சல் இருந்தால் வேறு நம்பர்லேருந்து மெசேஜ் பண்ணி சண்டை இழுக்கிற அளவுக்கு இருக்காங்க. அப்போ எவ்வளோ ஒரு வயிற்றுச்சல் இருக்கணும். நம்ம வாழ்கிறதுல என்ன ஒரு பொறாமை அவங்களுக்கு. இந்த மாதிரி ஆளுகளெல்லாம் தூக்கி வச்சுருங்க. பக்கத்தில் வச்சுருந்தீங்கன்னு வைங்க, நம்ம வாழ்க்கையில் ஒரு காலமும் முன்னேறவே முடியாது. இந்த மாதிரி ஆளுக்கு மூஞ்சிலே முழிக்காதீங்க. மூஞ்சில் முழிச்சா கூட நெக்ஸ்ட்டு நம்மளால் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாது. அதனால் யார் எப்படின்னு சொல்லி பார்த்து நடந்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறோன்னா ஒரு சில கலையை நம்ம பிடுங்கி எரிஞ்சால் தான் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு நம்ம லைஃப்பில் போக முடியும். அது மைண்ட் அளவில் எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க. உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி யார் இருந்தால் தூக்கி போட்டுருங்க.